என்னுடைய ஒர்க் ஃபுல்லாவே ஆன் ஸ்பாட் சர்வீஸ் தான். அதனால தான் கஸ்டமர் எதிர்க்கவே பஞ்சர் இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் நானு. இந்த மேடம் எப்படி பஞ்சர் ஆயிட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்கன்னா, இவங்க வர வழியில பஞ்சர் ஆயிருக்கு. அது மூலியமா வந்து Googleல சர்ச் பண்ணி என்ன கூப்பிட்டுருக்காங்க. நீங்க Googleல போயிட்டு பஞ்சர் ஷாப் நியர் நுங்கம்பாக்கம் அப்படின்னு ஏரியாவ சர்ச் பண்ண உடனே, அடுத்தது டாப் ரேட்டிங்ல நம்மளது இருக்கிறதுனால, நம்மளோட ப்ரொஃபைல் காமிக்கும். அது மூலியமா கால் பண்ணி அந்த கஸ்டமர் கூப்பிட்டுருக்காங்க. அந்த கஸ்டமர் பிளேஸ்க்கு எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்துலேருந்து லொகேஷன் ஃபார்வர்ட் பண்ண சொல்லுவேன். அவங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ண அடுத்த செகண்ட் அத கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம தேடி வருவோம். தேடி வந்து அவங்களுக்கு பஞ்சர் இருக்கா? இல்லையான்றத ப்ரூவ் பண்றது தான் என்னுடைய வேலையே. நீங்களே பார்த்தாலே தெரியும். இப்ப அந்த இடத்துல பஞ்சர் இருக்கான்னு மேடம் கிட்ட சொல்லிட்டேன். அடுத்து நம்ம டியூப்லெஸ் பஞ்சர் போட வேண்டிய கிட்டெல்லாம் ஃபுல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆணியும் இருக்கு. அந்த ஆணியும் எடுத்தாச்சு. இப்ப அந்த இடத்துல வந்து ஊசி வச்சு கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசு பண்ணா மட்டும் தான் நம்ம டியூப்லெஸ் பஞ்சர் நம்ம போட முடியும். அடுத்து இப்ப அந்த இடத்துல வந்து டியூப்லெஸ் உடைய டியூப்லெஸ் டயர் சீல் அது பேரு. அத வச்சு நம்ப போட்டு முடிச்சுட்டோம். போட்டு முடிச்சுட்ட பிறகு அந்த இடம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்படியே விட்டுட்டீங்கன்னாக்கா, ஒரு ரன்னிங்ல வந்து வெளிய வந்துரும். அதனால கட் பண்ணிட்டு, இப்ப மறுபடியும் லீக் ஆகுதான்னு ஃபுல்லா ஒரு டைம் செக் பண்ணிடணும். டயர் ஃபுல்லா செக் பண்ணிடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா செக் பண்ணிட்டா மட்டும் தான் நல்லது. ஏன்னா, மறுபடியும் நம்மள நம்பி எடுத்துட்டு போறாங்க அவங்க காரு. அதனால வந்து டயர் ஃபுல்லா செக் பண்ணி மறுபடியும் இருக்கா இல்லையான்றது கஸ்டமர் கிட்ட ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த காத்தடிச்ச இடத்த அந்த பின்னையும், மவுத்தையும் கிளீனா செக் பண்ணி தான் நம்ம குடுத்து அனுப்ப போறோம். இப்போ பஞ்சர் போட்டு முடிச்சிட்ட பிறகு கரெக்ட் பாயிண்ட் வைக்கணும் இல்லையா? அதனால ஒரு டைம் மட்டும் காத்த செக் பண்ணி குடுத்துடணும் மேடம் கிட்ட. அடுத்து காத்தும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் மவுத் லீக் ஆகுதான்னு ஒரு டைம் செக் பண்ணிடலாம். மறுபடியும் வண்டியில ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு, மேடம் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நம்ம அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நம்ம வாங்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வெளிய போலாம். ஒரு சிலர்லாம் வந்து நடுவழிலலாம் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட, கழட்டி ஸ்டெப்னி மாட்டுறதுக்கெல்லாம் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் கொஞ்சம் நல்லாருக்கும். ஸ்டெப்னியும் நீங்க மாட்டிக்கலாம். நீங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்ப ஜாக்கிய எடுத்தாச்சு. அடுத்து நம்ம அந்த வீல் நட்டெல்லாம் ஃபுல் டைட் வச்சுட்டு, மேடம் கிட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லப் போறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி நுங்கம்பாக்கம் சைடெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு எமர்ஜென்சியா இருந்ததுன்னா, Googleல போயிட்டு பஞ்சர் ஷாப் நியர் நுங்கம்பாக்கம், மெக்கானிக் ஷாப் நியர் நுங்கம்பாக்கம் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே டாப் ரேட்டிங்ல நம்மளது இருக்கும். நீங்க அது மூலியமா என்ன கால் பண்ணி கூப்பிட்டு கூட வண்டி, கார் எதா இருந்தாலும் ரிப்பேர்